எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. அமலாக்கத்துறை சோதனை முடிவில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றது வெளிவரலாம் என்ற சந்தேகம் எழுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அது செயல்படுத்தப்படவில்லை என கூறினார். மேலும் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதிய உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்களின் கோபத்தை மறைப்பதற்காக திமுக அரசு புதிய திட்டங்களை வெளியிட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் அமலாக்கத்துறை சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவில் டாஸ்மாக் முறைகேடு நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது என்றும், சோதனை முடிவில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றது வெளிவரலாம் என்ற சந்தேகம் எழுப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒரே வரியில் சொல்லணும்னா, இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுது. டாஸ்மாகை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய FIR அடிப்படையில் ED இந்த விசாரணை தொடங்கி இருக்குது. குற்றச்சாட்டுகள் MRP விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள், உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம், பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம், இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதாக அறிவிப்பு வந்திருக்கு. டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 - 30 வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. இவ்வளவு பெரிய 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் 40,000 கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறாங்க.